ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTTHல 167 எபிசோட் தான் இந்த வீடியோ போகிறோம். ஸோ இந்த வீடியோ தக்காளி பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல ஹீரோவோட மாசான சீன்ஸ் வந்து இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ண பாருங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். ஸோ இந்த எபிசோடில் போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்த எபிசோட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ப்ளஸ் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வீடியோவில் வந்து வாங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதாவது பேப்பர் கட் பண்ணி அந்த மரத்துக்கிட்ட காட்டுறாங்க. இந்த இடத்துல ஸோ எல்லாரும் பார்த்தாங்க ஹீரோ பார்த்துட்டு அந்த இடத்துல 3 பார்த்தீங்கன்னா பேன்ஷங் லெவல் வந்து உடம்பு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு டீம் வந்து ஒரு பேன்ஷங் பாப்பட்டது பார்த்துக்கிற பிரிச்சுட்டு ஸோ ஹீரோ டீம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ஸ் அவனை ஹீரோ சொல்லிட்டு இடத்துல ஸோ இந்த பேன்ஷங் உடம்பு ரொம்பவுமே வந்து ஆபத்தானது, அதுக்கு பெயினும் வந்து உணராது. ஸோ கண்டிப்பாக அது நார்மலான பேன்ஷங் ரொம்பவே பவர்ஃபுல்லானது தான், எல்லாத்துக்குமே தயாராக இருக்கும்னா ஓகே பிரதர் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம எல்லாம் கிளம்புனோம்னா ஸோ பக்கத்தில் இருக்கிறப்ப பற்றில அவனுமே பார்த்தோன்னா ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வந்து அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து அனுப்பிச்சு விட அந்த ஹீரோ போயிட்டு இருக்க இடத்துல ஸோ அவன் போகிறத பார்த்தோன்னா இருக்கிற டீம் வந்து ஒவ்வொரு டீமும் பார்த்தா ஒரு பேன்ஷங் பப்பட் நோக்கி போயிட்டு இருக்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறாங்க. கிட்ட பொண்ணு பொட்டுனே பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு அதுவும் உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அட்டாக் பண்ணுங்கன்ட்டு ஹீரோ கத்தும் போது எல்லாரும் அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பப்பட்ஸ் 3 ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிமென்ஷன் ஸ்பேஷியல் டிமென்ஷன் ஸ்பேஸ் அதுக்கான டைமென்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமே பார்த்தீங்கன்னா அதுக்கான டிமென்ஷனை இழுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஹீரோ ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோல்டன் பேன்ஷங் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுற அந்த இடத்துல ஸோ ஹீரோ சொல்கிற அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பறவை இந்த ஃபீனிக்ஸ் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. சோல் ஆஃப் ஆல் அவனுங்களும் பார்த்தா தனித்தனி டொமைனில் 3 பேரும் வேற டொமைனில் மாட்டிக்கிற அந்த இடத்துல ஹீரோ சொல்லியிருக்க அந்த இடத்துல ஸோ இந்த பேன்ஷங் பப்பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட டைமென்ஷன்களை நம்ம இழுத்துச்சுன்னா அதுவும் அதனோட வெப்பனை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே எடுக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி சண்டை போடணுங்கிறது கொஞ்சம் பார்த்தா சண்டை போகணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தர் மாற்றி ஒன்று வரலாம், என்னோட பவரை டெஸ்ட் பண்ண வெளியது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபயர் ட்ராகனை வர வச்சு அமுச்சு விட அந்த ட்ராகன் அட்டாக்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து அது கையில் வைக்கிற எக்யூப்மெண்ட் மூலம் இழுத்து வச்சுக்காது இந்த அந்த பப்பட்டு. ஸோ அது உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேன்ஷங் திரும்பவும் அந்த அட்டாக் ரீக்ரியேட் பண்ணி அதே அட்டாக் திருப்பி ஹீரோ பக்கம் அட்டிக்க உஜால ஹீரோ பார்த்தா அந்த அட்டாக் திருச்சி தூக்கி அடிக்கிற இடத்துல ஹீரோ பார்த்தா சமாளிச்சு பார்த்தா அந்த அட்டாக் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த இடத்துல இருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே இன்னொரு அட்டாக் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் விடாமல் அந்த பப்பாட்டை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எக்கச்சக்க அட்டாக் பார்த்தா அந்த பப்பாட்டை வந்து அடிக்குது. ஸோ எல்லா அட்டாக்கும் அந்த இடத்துல வந்து திடீர்னு புகை மூட்டை மாதிரி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ என்னதான் எல்லாரும் அட்டாக் பண்ணலாம், இதனோட பவர்ஃபுல்லாக கம்மியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே பின்னாடி கோயில கொடூரமாக அந்த பப்பாட்டை இன்னும் ரேஞ்சாக அட்டாக் பண்ண பார்த்தா ஆரம்பிக்குது நேரத்தில். ஸோ இங்கே கட் பண்ணி அடுத்து சோலா ஃபால் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை சொல்லிட்டு இருக்கான் அந்த ஹுன்னியும் சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர் ஸோ நம்ம சோலா ஃபாலை சேர்ந்தவர், இவரை மட்டும் நம்ம ரிவைவ் பண்ணி எழுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டை நான் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவனை வில்ல சிரிச்சுட்டு அவனோட பவர் அமிச்சுட. ஸோ அவன் பவர் அமிச்சு விட்டு பார்த்தா இனாஃப் பவர் கிடைச்சோட திடீர்னு அந்த பவர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சதுல ஸோ நம்ம வந்து சாதிச்சிடும் இந்த பப்பட்டை எழுப்பிட்டோம், இவர் நமக்கு பேச்சை கேட்பாருன்னு இருக்கா. அதுவும் உடனே பார்த்து எக்கச்சக்க ஒரு மாதிரி ஃபார்மேஷன் ஆரம்பிச்சு சுத்திக்கிற எல்லாரும் நெஞ்சிலே பார்த்து வெப்பனை இருக்கு அது பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் பார்த்து ஜஸ்ட் தப்பிக்க அவன் கூட வந்து அழகை எல்லாரோட நெஞ்சில் வெப்பனை குத்தி இறக்கிட்டு அது பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி இப்படி ஆச்சு, என்ன மீறி எப்படி இப்படி ஆச்சு, இல்லை கண்டிப்பாக அவங்க எல்லாரும் திரும்ப கூடு அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா அதனால அட்டாக் அடிக்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாப்பாட்டை இது என்ன பண்ணுதுன்னா அது கையில் வச்சிருக்க பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு அது மூலிமா எக்கச்சக்க பீஸ்ட்டை வர வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீனிக்ஸ் கிளானை பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு என்னதான் பெல்லை போட்டு தடுத்தாலும் இந்த பெல்லுகளெல்லாம் இல்லை கிராக் விட்டுக்கிட்டு இருந்ததுல இதோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது சொல்லிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய மாற்றம் ஒன்று அமுச்சு விட அந்த இடத்துல பெல்லே சலிச்சிட ஒட்டஞ்சி அந்த ஃபீனிக்ஸ் கிளாண்டியால தூக்கி அடிக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஜூ சொல்லுவான் இந்த இடத்துல எல்லாரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ கிட்ட வராங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பக்கம் அந்த பப்படத்துக்குள்ள ஒரு 6 டொயின் ஒரு மாதிரி த்ரெட் கோல்டன் த்ரெட் மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக அந்த மரத்து கூட தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மரம் தான் பார்த்து இந்த பேன்ஷங் லெவல் பப்பட்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் த்ரெட்டை கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோட கண்ணை தாண்டி பார்த்தீங்கன்னா அது வேற யாரோட கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து தெரியல இடத்துல. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணப்போ அந்த ஒரு ஃபார்மேஷனை போட்டு நிறைய அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்று அடிச்சிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ வராட்டாக் எல்லாத்துலையும் பார்த்தா ஹீரோ கொஞ்சம் அவன் வெப்பன்லி வெப்பன் அந்த ரூலர் வெப்பன்ஸ் தான் தடுத்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கான். ஸோ விடாமல் பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் டொயின் அந்த ரோப்பை பார்த்தீங்கன்னா கட் பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்கான். ஆனால் அந்த பப்பட் கட் பண்ண விடல. ஒரு கடத்தில் அவன் ஃபயர் வச்சு அந்த வந்து எரிக்க ஆரம்பிக்க. ஸோ இப்போ அது ஃபயர் அது பட்டதுனால பார்த்தீங்கன்னா எல்லாரோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ரோப் அந்த நூல் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது அந்த பப்பட் நூல் இந்த இடத்துல. ஸோ எல்லாரும் அட்டாக் பண்ணி ஹீரோ சொல்லிட்டு இருக்க விடாமல் மாற்றி எல்லாரும் அட்டாக் பண்ண பட் ஒன்றுமே வேலைக்கு வரல. அதுவும் அது பவர் யூஸ் பண்ணி ஹீரோட காலை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி
இழுக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்த இன்னொரு வந்து ஸோ பிக் பிரதர் அப்படின்னு கத்தி அப்படின்னா அவ்வளோ வெறி கொண்டு பார்த்தா அந்த பப்பட்டை அட்டாக் பண்ணி போயிட்டு இருக்க அந்த இடத்துல அவளை பார்த்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நூலை பார்த்து அதில் கட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கூகுளான சிந்த பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரோப்பை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டன் த்ரெட்டை பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தா வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவா அதில் இருந்த ஒரு அட்டை அந்த பிடியிலேருந்து. ஸோ ஹீரோ போட்டோன்னே போய் அடிக்கும் போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டன் நூல் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்டை வந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க. அந்த மரபத்தோட கண்ட்ரோலில் திரும்ப அந்த பப்பட் போயிடும். ஸோ ஹீரோ அடிச்ச அட்டாக் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தடுத்துட்டு கொஞ்சம் அடுத்த லெவலாவது வெப்பன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு டைமென்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் மாதிரி பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்கா. அதில் அந்த கூட வந்து அலக்கை ஒருத்தன் வந்து இருப்பான். அவனையுமே பார்த்தீங்கன்னா உள்ள இழுத்து வந்து உள்ள போட்டுச்சு இடத்துல. ஸோ இது எல்லாருமே இழுக்கிறது வந்து பார்த்துட்டு ஹீரோ ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் விடக்கூடாது. அவனும் கோயில வஜ்ரா கிறிஸ்டல் பாடி அந்த வஜ்ரா பாடியை பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க இடத்துல. ஸோ இந்த வஜ்ரா பாடி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது இழுக்கிறது அந்த பவர் குறைஞ்ச உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஒட்டமுக்கு பின்னாடி வந்து நின்றுறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பப்பட்டை எக்கச்சக்க அட்டாக். இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட் டிராகன் ஃபீனிக்ஸ் ஆர்மரை பார்த்தீங்கன்னா வர இருப்பான். ஸோ இந்த ஆர்மர் யாருக்கு கொடுத்ததுன்னா நம்ம சின்ன பொண்ணு வந்து அவன் அந்த பிளட்னால பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொடுத்தது. அந்த ஆர்மரை பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்கு. அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா வர எல்லா அட்டாக்கை பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்கிறதுல ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த ஆர்மர் தாக்கு பிடிக்கும் வச்சிருக்கு. ஆர்மர் என்னதான் பின்னாடி தள்ளாலும் ஹீரோ அது பார்த்தா சின்னதாக்கி வந்து அந்த பப்பட்டை இடிப்பான் பாருங்க. அந்த ஆர்மரில் ஒரு இடி அந்த பப்பட்டை திருச்சிட்டு போகுது. உடனே இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து அவளோட வெப்பன் அந்த நீடில் கோல்டன் நீடில் வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண எல்லாருமே தொட்டு அந்த அட்டாக் ஒரே நேரத்தில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்ஸாக பார்த்தீங்கன்னா கட் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு த்ரெட்டாக கட் பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் வந்து அந்த பப்பட்டில் கண்ட்ரோலில் இருக்கிற 6 த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்த செகண்டே பார்த்தா திரும்பவும் அந்த கோல்டன் த்ரெட் போயிட்டு இருக்கு. அதுக்கு ரீகனெக்ட் ஆக வந்து போகுது இடத்துல. ஹீரோ இதை விட்டா வந்து வேற சான்ஸ் கிடைக்குது, எல்லாருமே தள்ளி போங்க அப்படின்னு குஜால கிறிஸ்டல் பட் அந்த ஒட்டம்லேயே பார்த்தீங்கன்னா பாஜி புஷ் ஹீரோ அடிப்பான் பார்த்தா அந்த இடத்துல பவரை கேதர் பண்ணி பாஜி புஷ் அப்படியே அடிப்பான் பாருங்க. ஒரே அடி அடிச்சடி கோயில பப்பட்டெல்லாம் வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட்டாக சாம்பலாக போச்சு இடத்துல. ஸோ அந்த இடத்துல அந்த பப்பட்டு வந்து சுத்தமாக டிஸ்ட்ராய் ஆனது அந்த டொமினோ ஒட்டஞ்சி எல்லாருமே ரியல் வீடு வந்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ சொன்னதுல ஃபைனலி நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா 2 டொமைன் இன்னுமே அப்படி தான் இருக்குது. மற்ற டீம் 2 பேர் சண்டை தான் போட்டுட்டு இருக்கு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெக்கவரி பில்ஸ் இருந்தாங்க. உங்களை ரெக்கவரி பண்ணிக்கோங்க பில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கேன். எல்லாருமே ரெக்கவரி பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து மெடிடேட் பண்ணி அவங்களோட பவர் ரீக்ரியேட் ரெக்கவரி பண்ணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணிருக்காங்க இடத்துல. ஸோ அவங்க இன்னும் வந்து அந்த பேன்சிங் பப்பட் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நீங்கள் ஏன் வந்து முன்னாடி வந்து போய் அந்த ஃப்ரூட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் இதுக்கப்புறம் என்ன ஆபத்து வரும்னு தெரியாது. ஸோ இவங்களும் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த டொமைன் அந்த பப்படை தோக்கடிச்சு நிற்க. இந்த இடத்துல வந்து ஃபீனிக்ஸ்ல 4 பேர் சொன்னால் உசுரோட வந்து இருக்கானுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கானுங்க. இந்த இடத்துல சோல் கிளானே ஒரு 5 பேர் வந்து இருக்கானுங்க இந்த இடத்துல. ஸோ 2 பேருமே சரியான டேமேஜ். இதில் வந்து ஹீரோ வந்து இன்னும் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்காங்க. ப்ளஸ் ஆளுங்களும் நிறைய பேர் வந்துருங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நமக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிருக்கேன். சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மரத்திட்டு வருவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த மரத்தில் போய் என்ன ஆபத்து வரும்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் பேசியிருக்கேன். இடத்துல ஹீரோ சொல்கிறது இடத்துல இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கானுங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். இடத்துல ஃப்ளவர் சைக்கிள் பார்த்தா வந்து அது எல்டர் சொல்கிறாங்க இடத்துல. ஸோ மிஸ் யூனியன் மேடம் நீங்கள் மட்டும் வந்து போங்க, மற்ற எல்லாரும் நான் இந்த கார்டியன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். கூக்லாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆர்மி கமாண்டர் அப்புறம் நம்ம இன்னும் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொன்னா இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே மிஸ் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க மட்டும் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோல்ஸ்லானும் சரி ஃபீனிக்ஸ்லானும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது கிட்ட போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல எல்லாமே திடீர்னு ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் லைட் வருது இடத்துல. ஸோ ஹீரோ சுற்றி மட்டும் அங்கே இருக்கிற எல்லார் சுற்றியுமே வந்து அவங்க எல்லாரும் இங்கே டெலபோர்ட் ஆகிற மாதிரி வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல. ஸோ வந்து பிக் பிரதர் எக்ஸியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேக்கல்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கடா பண்ணணும் ஹீரோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல அவனோட மற்ற ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா சோல்ஸ்லான அழிச்சானுங்க. அது எல்லாமே வந்து கண்ணுக்கு எதிராக ஞாபகம் வந்து வருது. ஹீரோட ஃபேமிலியை கொண்டு எல்லாருமே சாவடிச்சு அவன் மாஸ்டரையும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிறை பிடிச்சிட்டு போனது. இது எல்லாத்த பார்க்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு வந்து வெறியாக அவனுக்குள்ள இவ்வளோ நாளாக இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். திடீர்னு ஹீரோ பார்த்தா வந்து நிறைய சோல் ஆஃப் ஆல் அவனுக்கு இடத்துல இருக்காங்க எக்கச்சக்க சோல் ஆஃப் இருக்காங்க. ஹீரோங்க எல்லாம் வெறி கொண்டு கொடூரமாக எந்திரிக்காரு அந்த ஹால் ஆஃப் சோல் உங்கள் எல்லாரையும் நான் கண்டிப்பாக கொல்ல மாட்டான் மொத்த ஆடா சொல்லி நான் அடிப்பண்டா அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள்
என் அப்பாவை கடத்தி வச்சிருக்கேன், என் மாஸ்டரை காயப்படுத்தி சிறைப்பிடிச்சு வச்சுங்க, இது என் ஃபேமிலி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுங்க, இது எல்லாத்துக்கும் நான் பழி வாங்க வரேன்டா. ஒட்டுமொத்த சோலாஃபாலையும் அழிப்பு டாக்டர் ஹீரோ வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து வர எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவனுக்கு ரத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போக முடியுது. ஒரு கட்டத்தில் வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வழியில் எல்லாரும் கொண்டு குவிச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஹீரோட கண்ட்ரோலாகவே இல்லை. ஹீரோ வெறி கொண்டு கத்த ஆரம்பிச்சிட்டு அங்கே வந்து குத்திபா பாருங்க அடுத்த இடத்துக்கு. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஒட்டம் வச்சுட்டு அந்த த்ரெட்ஸ் அந்த மரத்தால் ஹீரோ கண்ட்ரோல் பண்ண போகிறான். அந்த த்ரெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டமில் வந்து பதிய ஆரம்பிக்கிறதுல. ஸோ ஹீரோ இதுக்கு மேலே இன்னும் கொட்டூரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடான். ஹால் ஆஃப் சோல் வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா விட்டாமல் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த இடத்துல வெறி கொண்டு அட்டிக்கிற இந்த இடத்துல டிஸ்ட்ராய் போட்டு அவன் இடத்துல ஒரு டீமன் மாதிரி அந்த இடத்துல இருக்கான். அவனை சுற்றி ரெட் கலர் ஆறாக வந்துருக்கான். வெப்பனை சும்மா வந்து தரையில் எடுத்துகிட்டு வர அந்த இடத்துல ஃபுல்லாக எரிமலை குழம்பா இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தனை பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்க, உங்கள் எல்லாரையுமே நான் கொல்லுவேன்டா, ஒருத்தன் கூட என்கிட்ட இருந்து உயிரோட போக முடியாதா, ஆளா சொல்ல அழிப்பேன்டா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண திடீர்னு ஹீரோ ஓட்டம் எடுக்கிற அந்த போதி சீட் அது வந்து திடீர்னு வந்து பவர் யூஸ் பண்ண ஹீரோ திரும்ப சொல்ல நினைக்கிறோம். அந்த இடத்துல என்னாச்சுன்னு பேசிட்டு ரிமூவ் பண்ணா திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து அது பவர் ரிலீஸ் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ஓட்டம் இருக்கிற எல்லா த்ரெட்ஸையும் பார்த்தீங்கன்னா அதில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா விடுது இடத்துல. ஸோ ஹீரோக்கு தானது இது இந்த போதி சீட் நல்ல வேலை இந்த இலூஷன்ல இது என்னது காப்பாத்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இடத்துல ஃபைட் பண்ணது தான் இலூஷன் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஸோ ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல நல்ல வேலைக்கு அதிர்ஷ்டம் அது சீடியாக கூட இருந்துச்சு, இல்லைனா என்ன ஆகுறதுன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த எட்டமே மாறுது, அந்த மொத்த எட்டமே இலூஷன். ஹீரோ ஒரு கிட்ட ஷாக் ஆகிப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வயசாகி பட்டு போன மரம் மாதிரி ஒரு மரம் தெரியும். அதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த எபிசோடோட ப்ரிவியூ பார்த்தலாம். அடுத்த எபிசோடோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஹீரோ வெற்றிகரமாக அந்த ஃப்ரூட்டை வந்து ஆப்டைன் பண்ணுறான். ஆப்டைன் பண்ணதுனால ஜுன்ல இருந்தவன் பேன்ஷங்கை தாண்டி டூஷெங் போயிட்டான். அதாவது 10 லெவலை தாண்டி டூஷெங் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டான் வெற்றிகரமாக அந்த இடத்துல. ஸோ என்னோட புது ஃபார்மையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க அடுத்த எபிசோடோட ப்ரிவியூவில். ஸோ ஹீரோ கணத்துருக்க அந்த இடத்துல சோலாஃபாலும் சரி ஃபீனிக்ஸும் சரி அடி வாங்கி ஹீரோட்ட வந்து கீழே வந்து வீரான அதோட பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட ப்ரிவியூ வந்து முடிஞ்சு. அடுத்த எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 168ஓட ப்ரிவியூ பார்த்துட்டோம். 169ஓட ப்ரிவியூ நான் டவுன்லோட் பண்ண பார்த்தா அப்படி ஆக்சுவலி எனக்கு கிடைச்சிருந்தா அதுலேயும் வந்து இது பண்ணியிருப்பேன். ஸோ ஹீரோ என்னதான் வந்து டூஷெங் லெவலுக்கு வந்து ஆஃப் காட் ரிலிமுக்கு பிரேக் த்ரூ பண்ணியிருந்தாலுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 160 அடுத்த வாரத்து எபிசோட் அதுக்கு அடுத்த வாரத்து எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வயசான கிழவன் சோல் ஆஃப் ஆல்லேருந்து வருவான். அவன் பவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிசோடில் ஹெவன்லி டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் பண்ணுவான். ஸோ அது முடிச்சு இல்லாமல் அவன் ஃப்ளேம் ஆப்டைன் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் அடுத்த எபிசோடு வெயிட் பண்ணுங்கிறத சொல்லிட்டு போங்க. பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட் தான் கொடுத்துட்டு போங்க.